ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழு கடையடைப்பு. அனைத்து கட்சியினர், வியாபாரிகள் சங்கத்தினர், பொதுமக்கள் குழு ஆதரவு. எவ்வித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தற்பொழுது செயல்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்து இயக்கப்பட்டு வரும் நிலையில் நகர் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக கூறி கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் ராசிபுரம் அடுத்த அணைப்பாளையம் அருகே புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு தனியார் நிறுவனம் ஒன்றில் 7 ஏக்கர் நிலம் நகராட்சிக்கு வழங்கியதாக கூறப்படுகின்றது. பொதுமக்கள், அனைத்து வியாபாரிகள் சங்கம், பல்வேறு கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்காமல் ஆளும் கட்சியினர் தனி நபரின் நோக்கத்திற்காக பேருந்து நிலையம் அமைப்பதாக கூறி அனைத்து வியாபார சங்கத்தினர், பல்வேறு கட்சி தரப்பினர், பொதுமக்கள் என பல எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து இன்று ராசிபுரம் நகர் பகுதியில் முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எவ்வித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க ராசிபுரம் நகர் பகுதி முழுவதும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அமைச்சர், எம்பி போன்றோர் சுய லாபத்திற்காக இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள், அனைத்து கட்சிகள் தெரிவித்தனர். முழு கடையடைப்பில் ஆளும் கட்சியின் தோழமை கட்சிகளான மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிட விடுதலை கழகம் மற்றும் எதிர்கட்சியினர் அதிமுக, தேமுதிக, பாமக, நாம் தமிழர் கட்சி, எஸ்டிபிஐ, தமிழக தன்னிறைமை கட்சி என அனைவரும் ஆதரவு தரும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலைய மாற்றத்தை கைவிடுமா என எதிர்பார்க்கப்படுகின்றது. ராசிபுரம் பஸ் நிலையம் அணைப்பாளையத்துக்கு மாற்றுவதற்காக ராசிபுரம் நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஆணையாளர் பெயருக்கும் தான செட்டில்மெண்ட் பெறப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து கட்சி சார்பில் மற்றும் அனைத்து வணிகர் சங்கம் அமைப்புகளின் சார்பில், அனைத்தும் தன்னார்வ நிறுவனங்களின் சார்பில் நாங்கள் இன்று வியாபாரிகள் முழு கடையடைப்பு போராட்டத்தை அழைப்பு விடுத்திருந்தோம். அனைத்து வியாபாரிகளும் பொதுமக்களும் இதை 100% இந்த வெற்றிகரமாக முழு கடையடைப்பு நடைபெற்றது. எதுக்கோசரம் நீங்கள் இது பண்ணுறீங்க? முழு கடையடைப்பு என்பது பஸ் நிலையம் இங்கிருந்து மாற்றக்கூடாது. பஸ் நிலையம் இங்கே போதுமான அளவுக்கு இங்கே இருக்கின்றது. ஒரு சில சுயநலத்திற்காக பஸ் நிலையம் மாற்றுகிறார்கள். அதை நாங்கள் கண்டித்து இன்றைக்கு அனைத்து கட்சி சார்பாகவும் கூட்டமைப்பு சார்பாகவும் இன்று நாங்கள் கடையெடுப்பு நடத்தி அடுத்த போராட்டம் 3 சென்று அணைப்பாளையத்து பகுதியில் உள்ள சேலத்திலுடைய படையப்பா நகரில் பாஸ்கர் என்பவர் நகராட்சி ஆணையாளர்களுக்கு 7 ஏக்கர் 3 சென்று தானமாக கொடுத்துள்ளார். இங்கே நம்ம ராசிபுரத்தில் பஸ் நிலையம் நாங்கள் மாற்ற வேண்டாம் என்பது ஒரே ஒற்றை கருத்தாக நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் அனைத்து கட்சிகளும் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட போராட்டமாக என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்ட போராட்டமாக வருகின்ற 24 வியாழக்கிழமை அன்று 24 புதன்கிழமை அன்று நாங்கள் மாபெரும் கூட்டமைப்பு அனைத்து கட்சி சார்பாகவும் கூட்டமைப்பு சார்பாகவும் அனைத்து வியாபாரி சங்கம் சார்பாகவும் பொதுமக்கள் தன்னார்வ சார்பாகவும் நாங்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளோம். நாங்கள் கூட்டமைப்பு சார்பாக போட்ட தீர்மானத்திலும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த ஒரு இது இந்த ராசிபுரம் நகராட்சி ஒரு முடிவுக்கு வரும் வரையும் தொடர் போராட்டங்கள் நாங்கள் நடைபெறும்.